அருமையான நல்ல தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையிலே பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களில் நான் தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறேன். இந்த நாட்களில் ஏசாயா புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிற ஒரு தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அருமையான தேவ பிள்ளையே, என் கர்த்தரை நம்பி வாழ்கிற பிள்ளைகள், என் கர்த்தரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகள், என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பல பாடுகள் மத்தியிலே போகலாம், பல நெருக்கடி மத்தியிலே போகலாம். யாரும் எனக்கு இல்லை, ஒருவரும் எனக்கு இல்லை, எனக்காக யாரும் வழக்காடுவதில்லை, எனக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லை, என் பக்கம் யாருமே இல்லை, நான் தனிமையான நிலையில் இருக்கிறேன், விடுவிக்கப்பட முடியாத நிலையில் இருக்கிறேன், பல சிக்கலுக்குள்ளே சிக்கல்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அருமையான மகனே மகளே, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து இந்த சொல்லுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அண்ட சராசரங்களை உருவாக்கி படைத்தவர், சகல அதிகாரமும் உடையவர். இதோ உங்களுக்காக பூமியிலே மனிதனாய் வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த சகல வல்லமையுடைய தேவன், மரணத்தை ஜெயமாய் வென்ற தேவன். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு துணையாக நிற்கிறார். நீங்கள் நினைக்கலாம், தனிமையான ஒரு இடத்துல இருக்கிறேன், தனித்து போய் விடப்பட்டு நிற்கிறேன், எத்தனையோ பேர் இருந்தும் எனக்கு உதவிக்கு ஒருவரும் இல்லை, எத்தனை உறவுகள் இருந்தும் என்னை ஆதரிப்பார் ஒருவரும் இல்லை, நான் தனிமையான நிலையில் நிற்கிறேனே என்று சொல்லி எதிர்பார்க்கிற, வியாகுலப்படுகிற, வேதனைப்படுகிற மகளே மகனே, என் ஆண்டவர் இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், தனிமையாக இருக்கிறேன், வேதனை மத்தியில் இருக்கிறேன், கலக்கத்து மத்தியில் இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, அவர் அழைத்தவர் உன்னை ஒருபோதும் அங்கே தனிமையாய் விடுவதல்ல. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன் என்று. அருமையான தேவ பிள்ளையே, உன் வலது கையை அவர் பிடித்திருக்கிறார். அவர் உன்னை விட்டு தனிமையாய் உன்னை விட்டு போகிற தேவன் அல்ல. அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களில் நம்மளோடு கூட இருக்கிற தேவன். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. அருமையான தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் இயேசு உன் வலது கையை பிடித்து சொல்லுகிறார், மகளே மகனே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆபத்து வரலாம், எவ்வளவு பெரிய வியாதியாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். பலர் உங்களை பார்த்து, இதோடு உன் நிலை முடிந்தது, இனி நீங்கள் மேன்மை அடைய முடியாது, உன் சரித்திரம் முடிந்தது என்று பலர் சொல்லலாம். என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகளே, நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். கலங்க வேண்டாம். உன் கண்ணீர் தேவன் காண்கிறார், உன் கதறலை அவர் காண்கிறார், உன் இருதயத்தின் வியாகுலத்தை அந்த தேவன் அறிந்திருக்கிறார். அதை பார்த்து தான் சொல்லுகிறார், மகளே, நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு துணையாக நிற்பேன். எந்த சூழ்நிலையும் நீ பயப்படாத, எந்த சூழ்நிலையும் என் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாத. அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளையை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்மை நம்பி இருக்கிறார்கள், உம்மை சார்ந்து இருக்கிற இந்த பிள்ளைகள் மேன்மை அடைவார்களாக, உயர்ந்திருப்பார்களாக, நன்மைகள் பெற்றுக் கொள்வார்களாக. இன்றைய நாட்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கடந்து வரட்டும். என் ஆண்டவர் என்னை விட்டு விலகவில்லை, அவர் வாக்கு கொடுத்தவர் என்னோடு இருக்கிறார். அவர் ஒரு நாள் என்னை விட்டு கடந்து போகிறதல்ல, என் கரத்தை பிடித்து எனக்கு துணையாக இருக்கிறார். அப்படியாய் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை இந்த நாட்களில் உம்முடைய வார்த்தைக்கு நேர ஒப்பு கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.